அம்மா மேல என்ன சிங்கப்புலி வந்த மாதிரி கத்துற? ஐயோ அண்ணா இங்க பாருங்க, அம்மா கர்ப்ப பூச்சியை சாப்பிட்டாங்கண்ணா. ஐயோ பாம்பு, எங்க இருந்து இந்த பாம்பு வந்துச்சு தெரியல. ஏய் ஷூ ஷூ, இங்க இருந்து போ. ஏய் ஷூ ஏய் ஷூ. அண்ணா என்னடா அங்க உட்கார்ந்திருக்க, வந்து பாம்பு தெரிச்சுனா. ஷூ ஷூ போ போ இங்க. அண்ணா அங்க பாருங்க, பாம்பு அம்மா மேலே ஏறிச்சு. சீக்கிரமா அந்த பாம்பை பிடிச்சு வெளிய போடுனா. என்னது, பாம்பை பிடிச்சு வெளிய போடணுமா? உங்களுக்கு தான் தெரியல, எனக்கு பாம்பை பார்த்தாலே பயம். அம்மா சீக்கிரம் ஏறிச்சுக்கோங்கம்மா. அம்மா உங்க மேல பாம்பு போது பாருமா, சீக்கிரம் ஏறிச்சுக்கோங்கம்மா. அண்ணா அங்க பாருங்க, அம்மா வாய்க்குள்ள அந்த பாம்பு போக போகுது. அம்மா வாயை மூட்டு தூங்குங்கம்மா, அந்த பாம்பு உங்க வயித்துக்குள்ள போயிடும். அம்மா வாயை மூடி தூங்குமா, அந்த பாம்பு உங்க வாய்க்குள்ள போயிட போகுது. ஏய் அந்த பாம்பு வாய்க்குள்ள போக போகுது. ஏய் ஷூ ஷூ ஷூ, வாய் வந்து போ. பாரு, அம்மா வயித்துக்குள்ள பாம்பு போயிடுச்சு. இப்போ என்ன ஆகும்? என்ன ஆகுமா? பாம்பு வயித்துக்குள்ள போனா என்ன ஆகும் தெரியாது. யாரை இப்படி லூசு மாதிரி பேசுற? ஐயோ ஐயோ, என் வயிறு வலிக்குது. என் வயிற்றுக்குள்ள என்னாச்சுன்னு தெரியலையே. ஐயோ ஐயோ, வலி தாங்க முடியல. ஐயோ சாமி, தாலிசு என்னால முடியலடா. என்னால தாங்க முடியல. ஐயோ பாம்பு அம்மா வயிற்ற கடிச்சிட்டு போலடா, அதனால தான் உங்க வலியை குடிக்கிறாங்க. ஐயோ பசங்கள, என்னால முடியல. ஐயோ அம்மா, ஐயோ அம்மா அம்மா. அண்ணா அம்மாவுக்கு ரொம்ப முடியலன்னு நினைக்கிறேன். நான் உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். அம்மாவை எப்படியாவது நான் பாத்துனா. ஐயோ ஐயோ, என் வயிறு ரொம்ப வலிக்குது. அம்மா அம்மா அம்மா. அம்மாவை பாம்பு வயித்துல கடிச்சிட்டு இருக்கோம், அதனால தான் அம்மா மைக்கெட் சுழிச்சிட்டாங்க. அம்மா அம்மா ஏத்துக்கோங்கம்மா. அண்ணா என்ன என் மூஞ்ச பாத்துட்டு இருக்க? முதல்ல டாக்டருக்கு போன் அடினா. அம்மா அம்மா ஏத்துக்கோங்க. டேய் வாய் மூடு, சும்மா கட்டாத. ஏதோ டாக்டர் கால் பண்றேன். ஹலோ டாக்டர், எங்க அம்மா வயித்துக்குள்ள பாம்பு போயிடுச்சு, கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களா? சரி டாக்டர். டேய் டாக்டர் வரேன்னு சொல்லிட்டாங்க. டாக்டர் வந்த உடனே அம்மா வயித்துல பாம்பு எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அம்மா சரியாயிடுவாங்க. சரியா? உனக்கு பாசமே இல்ல அம்மா மேல. அம்மா. ஆமா ஆமா, உனக்கு ரொம்ப பாசம் தான். அமைதியா இருடா. யாருக்கு என்னாச்சு? எங்க என் பேஷண்ட்? எங்க அம்மா தான் டாக்டர். எங்க அம்மா வயித்துக்குள்ள பாம்பு போயிடுச்சு. என்னது, உங்க அம்மா வயித்துக்குள்ள பாம்பு போயிடுச்சா? என்னது, உங்க அம்மா வயித்துக்குள்ள பாம்பு போயிடுச்சா? நிறுத்துங்க. என்ன டாக்டர் நீங்க? எங்க அம்மா வயித்துக்குள்ள பாம்பு போயிடுச்சுன்னா நீங்க 7 மணி சிரிச்சிட்டு இருக்கீங்க. முதல்ல வந்து வைத்தியம் பாருங்க. சரி சரி இருங்க பாக்குறேன். உங்க அம்மா வயித்துக்குள்ள பாம்பு போய் ரொம்ப நேரம் ஆச்சு போல இருக்கே, அது உடனடியா எடுக்கணும், இல்லனா உங்க அம்மா பெரிய ஆபத்து. என்னது பெரிய ஆபத்தா? டாக்டர் எப்படியாவது எங்க அம்மா காப்பாத்துங்க. அம்மா அம்மா. அங்கிள் கவலைப்படாதீங்க அங்கிள், எப்படியாவது உங்க அம்மாவை காப்பாத்திரலாம். என்னது அங்கிள்? ஏன் உன்ன தாத்தான்னு கூப்பிடுங்களா? என்னோட வயசானவங்களா இருக்கீங்க, என்ன போய் அங்கிள்ன்றீங்க? சரி சரி, உங்க அம்மாவை எப்படியாவது காப்பாத்துறேன். உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். எங்க அம்மாவை எப்படியாவது காப்பாத்துங்களா ப்ளீஸ். இங்க பாருங்க, இது ஒரு இன்ஜெக்ஷன். இந்த இன்ஜெக்ஷனை போட்டா உங்க அம்மா வயித்துக்குள்ள இருக்கிற பாம்பு செத்து போயிடும். அப்படியே வெயிட் பண்றீங்க? சீக்கிரம் இந்த இன்ஜெக்ஷனை போடுங்க. ஆனா அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை? இந்த இன்ஜெக்ஷனை போட்ட உடனே உங்க அம்மா பாம்பா மாறிடுவாங்க. பாம்பு மாதிரி போவாங்க, பாம்பு மாதிரி முட்டையும் பாலும் தான் குடிப்பாங்க. வெளியே போனா தவக்கலையும் எலியும் தான் குடிச்சு சாப்பிடுவாங்க. இந்த ஊர்ல இருக்கிறவங்க உங்க அம்மாவை பாம்புன்னு நினைச்சு அடிச்சாலும் அடிச்சிருவாங்க. இனி அவங்க உங்க அம்மா கிடையாது. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு பாம்பு தான். என்னது, இதுக்கு முன்னாடி வெளியே போனா அதோ டாலிஸ் வரான், டாலிஸ் அவங்க அம்மா வரேன்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் வெளியே போனா அதோ பாம்பு வருது, பாம்போட பையன் வருதுன்னு சொல்லுவாங்களே. இப்ப நீங்க சொல்லுங்க, ஊசி போடலாமா வேணாவா? நீங்க ஊசி போடுங்க. டேய் வாய மூடு. ஆமா மெல்வி, நீங்க போயிருந்த. இங்க என்ன ஆச்சு தெரியுமா? அம்மா வயித்துக்குள்ள பாம்பு போயிடுச்சு. அந்த பாம்பு சீக்கிரம் வெளியே எடுக்கலன்னா அம்மாவை காப்பாற்ற முடியாது. அட சீக்கிரம் சொல்லுங்கப்பா, இன்ஜெக்ஷன் போடணுமா வேண்டாவா?
எங்க அம்மா பாம்பா நல்லா பரவாயில்ல இன்ஜெக்ஷன் போடுங்க. டேய் நீ எதுக்கு எடுத்து வாசிட்டு இருக்க? அட அம்மா வந்து பாம்பு வெளிய வருது. ஹரி அம்மா வீட்ல இருந்து பாம்பு வெளிய போயிடுச்சு. ஹரி எங்க அம்மாக்கு சரியாயிடுச்சு. அட அம்மாக்கு சரியாயிடுச்சு. பையனா இப்படிதான் இருக்கணும். ஆமா, முதல்ல எனக்கு என்ன ஆச்சு? அம்மா நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது உங்க வயித்துக்குள்ள பாம்பு போயிடுச்சு. என்னது, பாம்பு போயிடுச்சா? எனக்கு தெரியவே இல்ல. கடவுளே, இங்க என்ன நடக்குதுன்னு தெரியலையே. ஆமா, இந்த லேடி யாரு? அம்மா இவங்க டாக்டர்மா. இவங்க தான் உங்களை காப்பாத்து வந்தாங்க. இவங்க போடுற ஊசியில அந்த பாம்பு செத்துரும். ஆனா சைடு எஃபெக்ட்ஸால நீங்க பாம்பா மாறிடுவீங்களா, பாம்பு மாதிரி போவீங்களா, பாம்பு மாதிரி வருவீங்களா, பாம்பு மாதிரி சாப்பிடுவீங்க. நல்ல வேலை அவங்க அந்த இன்ஜெக்ஷன் போடல, அதுக்குள்ள அந்த பாம்பு வெளியே வந்துடுச்சு. சரிதான் டாக்டர், அந்த இன்ஜெக்ஷன் கொடுங்க. அங்க பாருங்க, யாரோ நிக்கிறாங்க. அட வெளிய நல்லா ஜோரா மழை பெய்யுது. தண்ணி வேற தேங்கி நிக்குது. இந்த மழையில தம்பியை கூப்பிட்டு வந்து நம்ம விளையாடணும்னா அவன் செம்ம ஜாலியா ஆயிடுவான். சரி நம்ம போய் தம்பியை கூப்பிட்டு வருவோம். பாபா எப்ப பார்த்தாலும் இந்த வெறுப்பு எத்தனையும் வேலையை வச்சுட்டு இருப்பியா? வா நம்ம போய் குளிக்கலாம். வர 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 தம்பி பாத்தியா எப்படி மழை பெய்யுது? நம்ம ஜாலியா விளையாடலாம். சரி தம்பி நீங்க விளையாடிட்டு நான் வந்துடுறேன். தம்பி தம்பி அழுவாதப்பா. கொஞ்ச நேரம் நல்லா அங்க குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ உள்ள வா. ஏய் ஷாம், வெளிய நல்ல மழை பெய்யுது. இந்த மழையில எங்க போயிட்டு வர? ஆமா, தம்பி எங்க காணோம்? அம்மா தம்பி வெளியே மழையில குளிச்சிட்டு இருக்கான். என்ன, தம்பி வெளியில மழையில விட்டு வந்தியா? ஆமாமா, வந்து பாருங்களேன். வந்து பாருங்கம்மா, தம்பி எப்படி மழையில ஜாலியா குளிக்கிறானு. அட சோம்பேறி பையில, அவன் மழையில விளையாடலடா, மழையில நம்பி அழுதுட்டு இருக்கிறான்டா. இங்க பாரு, அவன் மழையில எப்படி நம்பி அழுதுட்டு இருக்கிறான். இங்க பாரு, அவன் எப்படி தும்புறான். ஜலதோஷம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். உடனே டாக்டர் வர வச்சு அவனுக்கு பார்க்கணும். இதோ உடனே பண்றேம்மா. ஹலோ டாக்டர், என் தம்பிக்கு ஜலதோஷம். கொஞ்சம் உடனே எங்க வீட்டுக்கு வரீங்களா? இதோ உடனே வரேன்ப்பா. சரி டாக்டர். அம்மா டாக்டர் வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஐயோ பைத்தியம் பைத்தியம், சாமு பைத்தியம் வீட்டுக்குள்ள வந்துருச்சு. மேடம் மேடம், நான் பைத்தியம் இல்ல, நான் டாக்டர் பொம்மி. ஓ டாக்டரா? இந்தாங்க என் பையனுக்கு என்னன்னு பாருங்க. உங்க பையனுக்கு ஜலதோஷம் உச்சிக்கேறி இருக்கு. இதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாதான் சரியாகும். ஊசி தானே போடுங்க, ஆனா என் பையன் அழாம போடுங்க. இந்தப்பா உன் தம்பியை புடி, உன் தம்பி ஊசி போடட்டும். நானே பிடிக்கணும்? நீங்க தான் டாக்டர், நீங்களே பிடிச்சி ஊசி போடுங்க. ஏய் என்ன உன் தம்பியை என்கிட்ட கொடுக்குற? உன் தம்பியை நீயே புடி. நானும் பிடிக்க மாட்டேன், நீங்களே பிடிங்க. டாக்டர், என் பையனை கீழே தள்ளிட்டீங்களா? ஒழுங்கு மரியாதை அவனோட அழுகிய நிறுத்துங்க. அம்மா தம்பியோட அழுகிய நான் நிறுத்துறேம்மா. டாக்டர் யானை மாதிரி முட்டி போடுங்க. மேடம் உங்க பையன் என்ன பைத்தியமா? என்ன யானை மாதிரி முட்டி போட சொல்றான்? எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஒழுங்கா என் பையன் சொன்ன மாதிரி செய்யுங்க. இதோ செய்றேன். என்ன மேடம் உங்க பையன் ஒன்னும் அழுகே நிறுத்தல. அவனுக்கு எப்படி தெரியும் நீங்க யானைன்னு? யானை மாதிரி கத்துனா தானே தெரியும் யானைன்னு. சீக்கிரம் கத்துங்க யானை மாதிரி.
பாத்தீங்களா என் பையன் எவ்வளவு சந்தோஷமா சிரிக்கிறான். டாக்டர் யானை மாதிரி கத்துறத நிறுத்தாதீங்க, கத்துக்கிட்டே இருங்க. என் பையன் அழுகுறான் பாருங்க. அட கடவுளே, என்ன ஃபேமிலில வந்து மாட்டோம். ஐ, இங்க ஒரு மாஸ்க் இருக்கு. சரி, இத போட்டு எல்லாரையும் பயப்படுத்துவோம். ரத்த கொதிப்பு, மாமனாரு ரத்த கொதிப்பு, மொச்சக்கட்டை உள்ள கள்ளப்பருப்பு, ஃபீவர் வந்தா குடி சிறப்பு. இதை போட்டுக்கிட்டு ஃபர்ஸ்ட் யாரை பயன்படுத்தலாம்? அட, சாமண்ணனே வராரு. சரி, அவரையே பயன்படுத்திடுவோம். மன்னாருனா மன்னாரு, மச்சான் என்ன சொன்னாரு? கடைக்கு போய் ஆப்பிள் வாங்கிட்டு வர சொன்னாரு. நான் தான் சோம்பி. இது என்னடா, நம்ம இந்தியால சோம்பி ஓடுறா ஓடு. ஐயோ, யாராவது என்ன காப்பாத்துங்க. என்ன தம்பி, எதுக்கு இப்படி ஓடி வரீங்க? ஏதாவது பேய் பிசாசை பார்த்துட்டீங்களா? ஆமா மேடம், நம்ம ஏரியால ஜோம்பி வந்துருக்குது. அதனால தான் அப்படி ஓடி வந்தேன். என்னது ஜோம்பியா? இந்த காலத்துல போய் ஜோம்பியா? மேடம், நான் உண்மையிலேயே ஜோம்பியை பார்த்தேன் மேடம். மேடம், நான் சொன்னல, அங்க பாருங்க ஜோம்பி வந்துருச்சு. உல்பிய சாப்பிடுவாங்க, சப்பி சப்பி. நான் தான் ஜோம்பி ஜோம்பி. ஐயோ ஜோம்பியா? தம்பி தம்பி, எனக்கு ஜோம்பினா ரொம்ப பயப்பா. கொஞ்சம் காப்பாத்துப்பா அந்த ஜோம்பி கிட்ட இருந்தேன்னு. அட, எல்லாருமே நம்ம ஜோம்பின்னு நம்பிட்டாங்களே. சாமண்ணா வேற பேக் வச்சிருக்காரு. அதுல கண்டிப்பா ஏதாவது சாப்பிட இருக்கும். நம்ம பயமுடிச்சு வாங்கிக்கலாம். அந்த பேக்ல என்ன இருக்கு? இதுல ஆப்பிள் இருக்கு. நான் வீட்டுக்கு வாங்கிட்டு போறேன். என்னது ஆப்பிளா? எனக்கு கொடு, எனக்கு ரொம்ப பசிக்குது. நான் தர மாட்டேன். இது நான் வீட்டுக்கு போய் சாப்பிடுவேன். தம்பி ஒழுங்கா அதை கொடுத்துருங்க, இல்லைன்னா அது உங்களை சாப்பிட போகுது. என்னது இது? ஜோம்பி டாலி சட்டை போட்டுருக்குது. அப்போ டாலிஸ் ஜோம்பி ஆயிட்டானா? ஐயோ, பெரியவனே வந்து பாடுறா, உன் தம்பி ஜோம்பி ஆயிட்டான்டா. இங்க வந்து பாடுறா. ஜோம்பியா? எங்க ஜோம்பி? எங்க ஜோம்பி? பெரியவனே அங்க பாடுறா, உன் தம்பி ஜோம்பியா மாறிட்டான். இதுதான் ஜோம்பியா? டாலிஸ், நீயா? எதுக்கு இப்படி ஜோம்பி மாஸ்க் போட்டு ஊரெல்லாம் சுத்திட்டு இருக்க? அம்மா, இந்த மாஸ்க் போட்டு பயன்படுத்துறதுக்கு செம்ம ஜாலியா இருந்துமா. நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. எங்க கூடு? இத போட்டா செம்ம ஜாலியா இருக்க. டேய் பெரியவனே, நான் ஜோம்பி வந்திருக்கேன், என்னை பார்த்து பயப்படு. அம்மா, நிறுத்துங்கம்மா. நீங்களும் உங்க பையனும் ஒரே மாதிரி தான். நீங்க ரெண்டு பேரும் மாஸ்க் போடாதே ஜோம்பி மாதிரி தான் இருக்கீங்க. சரியா சொன்னீங்கண்ணா. முழு குடும்பமே மூளைக்கட்ட குடும்பம். எங்களை பார்த்தா மூளைக்கட்ட குடும்பம் மாதிரி தெரியுதா? மேடம், நான் உங்களை சொல்ல கோச்சுக்காதீங்க. இந்தாங்க ஆப்பிள் சாப்பிடுங்க. கொடுங்க. ஆப்பிளா? அண்ணா, எனக்கு ஒரு ஆப்பிள் கொடுங்க. இந்தாப்பா. தம்பி, எனக்கு ஒரு ஆப்பிள் தாப்பா. இந்தாங்கண்ணா, நீங்க சாப்பிடுங்க. எல்லாருக்கும் ஆப்பிள் கொடுத்தாச்சு. நம்மளும் ஒரு ஆப்பிள் சாப்பிடலாம். என்ன இது? எல்லா ஆப்பிளும் காலியா? எனக்கு ஒரு ஆப்பிளும் இல்ல. என்ன சத்தம் இது? எனக்கு தெரியலடா. நீ வேணா கொஞ்சம் திரும்பி பாரு. நான் திரும்பி பார்க்க மாட்டேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அம்மா, எங்களை காப்பாத்துமா. ஏய், எதுக்கு பயப்படுறீங்க? நான் தான் உங்க அம்மா. என்னமா அது? வந்து இப்படிதான் பயம் காட்டுவீங்களா? நான் பயம் காட்ட வந்தேனா? நான் உன்னை பயம் காட்ட வரலையே. அப்ப நீங்க எங்களை பயம் காட்டலனா? அப்ப பேய் மாதிரி கத்துனது யாரு? அம்மா, இப்ப நீங்க தானம்மா பேய் மாதிரி கத்துனீங்க. அம்மா, உங்களுக்குள்ள பேய் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்படி மாத்தி மாத்தி பேசுறீங்க. அம்மா, உங்களுக்குள்ள பேய் இருக்குதோ இல்லையோ, இந்த வீட பாக்கிறதுக்கு பேய் மங்கள மாதிரியே இருக்குது. இங்க இருக்க வேணாம். வாங்க, ஃபர்ஸ்ட் நம்ம இங்க இருந்து போலாம். வாங்க வாங்க. நில்லுங்க நில்லுங்க. என்னாச்சுமா? எது வித்தியாசமான சவுண்ட் கேட்டுச்சு? உங்களுக்கு கேட்டுச்சா? இல்லையே. ஆமாமா, எனக்கும் கேட்டுச்சு. யாரோ நம்மளை நோக்கி வர மாதிரி. பசங்களா, திரும்பி மட்டும் பாத்துறாதீங்க.
உங்களை நான் பேயா மாத்த போறேன். ஐசால கிரிகிரி வாங்கி தூண்டு வடகரி, ஐசால கிரிகிரி வாங்கி தூண்டு வடகரி, ஐசால. டேய் நீ என்ன மந்திரவாதியாடா? அதுக்கிட்ட மந்திரம் போட்டுக்கிட்டு இருக்க. நான் என்ன மந்திரமாமா போடுறேன்? பயத்துல காணாயா வாயா வளருதுமா. ஒருத்தராவது வருவாங்களான்னு காத்திருந்தேன். இப்ப 3 பேர் வந்து மாட்டிக்கிட்டீங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஐயோ அம்மா, நம்ம வசமா மாட்டிக்கிட்டோம். இப்பதான் ஒரு பிரச்சனை இருந்து தப்பிச்சா இப்போ உலக பிரச்சனை மாட்டிக்கிட்டோம். நீ சரியா சொன்ன டாலிஷ். வெளிய போனா மான்ஸ்டரோட தொல்லை, இந்த வீட்டுக்குள்ள இந்த பேய் நம்மள சும்மாவே விடாது. ப்ளீஸ் எங்களை விட்டுரு, நாங்க தெரியாதமா வந்துட்டோம். என்னது? உங்களை போக விடணுமா? நான் எத்தனை வருஷமா தனியா இங்க காத்துக்கிட்டு இருந்தேன். வசமா வந்து மாட்டிக்கிட்டீங்க. உங்களை நான் போக விட மாட்டேன். ஏய் ரத்த காட்டேரி, ஒழுங்கா எங்களை போக விட்டுரு, இல்லைன்னா அவ்வளவுதான். ஐயோ, என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. நீங்க போங்க, நீங்க போங்க. வாங்க பசங்களே, இதான் நல்ல சமயம், ஓடிடலாம். போங்க போங்க. எவ்வளவு தூரம் தான் போவீங்க? இந்த பங்களா சுத்தி மான்ஸ்டரோட ராஜ்யம் தான். அவங்கிட்ட இருந்து உங்களால தப்பிக்க முடியாது. அம்மா, வெளிய போனா மான்ஸ்டர் தொல்லை, வீட்டுக்குள்ள இருந்தா அந்த ரத்த காட்டே தொல்லை. இப்போ நம்ம எங்கம்மா போறது? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.